நடத்துகின்ற மாபெரும் விழிப்புணர்வு பேரணியினுடைய துவக்க நிகழ்விலே நின்று கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய இந்த அமைப்பினுடைய பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்விலே உரை வீச்சு நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, இந்த இளைஞர் கூட்டம் எதைத்தான் சொல்ல போகிறது, எதைத்தான் செய்ய போகிறது என்று விழிப்போடும் ஆர்வத்தோடும் எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய களியக்காவிளை பகுதியினுடைய பெரியோர்களே, பெற்றோர்களே, மாணவர்களே, இளம் தலைமுறையே, உங்கள் அத்தனை பேருக்கும் உலக இரத்த ஈக நாளினுடைய வாழ்த்துக்களையும் விழிப்புணர்வோடு கூடிய அறைகூவலையும் உங்களுக்கு முன்னால் எழுப்புவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கொடுக்க வேண்டும் என்கிற குணம் ஒரு குழந்தை பருவத்திலிருந்தே ஆரம்பமாகிறது. இதை யார் ஊட்டி வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் பெரியவர்கள் தான் ஊட்டி வளர்க்க வேண்டும். ஒரு காலத்திலே ஒரு வீட்டிலே ஒரு பலாமரத்திலே ஒரு பலாப்பழம் காய்க்கிறது என்று சொன்னால் அந்த பகுதியிலே 10-15 வீடுகள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த 15 வீடுகளுக்கும் பங்கு போட்டு கொடுத்துவிட்டு தாங்கள் உண்ணுகின்ற ஒரு கலாச்சாரம் தமிழருடைய கலாச்சாரமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த கலாச்சாரம் மாறி இருக்கிறது. தான் மட்டுமே உண்டுவிட்டு மீதம் இருப்பதை மண்ணுக்குள்ளால் புதைத்து விடுகிற ஒரு கொடுமையான சுயநல சமூகம் இன்றைக்கு தமிழ் சமூகமாக மாறி இருப்பதை நினைக்கிற போது உண்மையிலேயே வேதனையாக இருக்கிறது. ஒரு காலத்திலே மிகப்பெரிய கிணறு இருக்கும் ஒரு ஊரிலே. அந்த ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் அந்த பொது கிணற்றிலிருந்து தான் தண்ணீர் எடுப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை மாறி பொது கிணறு தனி கிணறாகி இன்றைக்கு தனிக்கிணறு தனக்கு மட்டும் என்கிற ஒரு போர்வெல்லாக மாறி பிறர் எவருக்குமே கொடுக்காத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சுயநல சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இந்த நியூ விஷன் பவுண்டேஷன் இளைஞர்கள் சுயநலம் கடந்த ஒரு பொதுநலத்தை, இந்த உலகத்தை வாழ வைக்கிற பொதுநலத்தை, மனிதர்களை வாழ வைக்கிற பொதுநலத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே முதலில் நான் இந்த இளைஞர்களை, இந்த நியூ விஷன் பவுண்டேஷன் நண்பர்களை நெஞ்சார வாழ்த்துகிறேன். இவர்கள் பணி இன்னும் காலம் காலமாக தொடர வேண்டும். இந்த விழிப்புணர்வு பணியும் இவர்கள் கொடுக்கின்ற இரத்த தான பணியும் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று இவர்களை கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை துவங்கி வைக்கும் முகமாக ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு முன்னால் வைப்பதற்கு நான் விளைகின்றேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு இரத்தம் எல்லோருக்கும் தேவைப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் கல்லூரிக்கு போய் கொண்டிருக்கிறேன், 20 வயது காலை, எனக்கு எதற்கு ரத்தம் தேவை என்கிற எண்ணம் உங்களுக்கு தோன்றும். இவ்வளவு ஆரோக்கியமாக 60 கிலோ எடையிலே அழகாக நான் சினிமா நடிகரை போல் சென்று கொண்டிருக்கிறேன், எனக்கு எதற்கு ரத்தம் என்று உங்களுக்கு தோன்றும். 80 ஸ்பீடிலே நான் பைக்கிலே போய் கொண்டிருக்கிறேன், இந்த வேகம் எனக்கு இருக்கிறது, இந்த ஓட்டுகிற திறமை எனக்கு இருக்கிறது, எதற்கு எனக்கு ரத்தம் என்று உங்களுக்கு தோன்றும் நண்பர்களே. ஆனால் ரத்தம் எந்த நிமிடம் யாருக்கு தேவைப்படும் என்கிற ரகசியம் இன்னும் நாம் அறியாமல் இருக்கிறோம். நடந்து போய் கொண்டிருக்கிற நாம் எப்போது விழப்போகிறோம் என்பது தெரியாது. இந்த களியக்காவிளையிலே இருக்கிற இந்த சாலைகளை பார்த்தாலே தெரியும். இந்த குண்டும் குழியும் ரோட்டிலே 100 வேகத்திலே போகக்கூடியவன் 108 திரும்பி வரக்கூடிய வேதனையான சூழல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எப்போது யாருக்கு விபத்து நேரிடும் என்பது நமக்கு தெரியவில்லை. நாமெல்லாம் நினைக்கிறோம், நாம் கொண்டு இடித்தால் தானே நமக்கு விபத்து நேரிடும் என்று. உண்மை அதுவல்ல நண்பர்களே. நாம் இடித்தால் மட்டுமல்ல விபத்து, இன்னொருவன் நம்மீது வந்து மோதினாலும் அது விபத்து தான்.
அதிலும் நமக்கு மரணம் ஏற்படலாம், அல்லது நாம் அடிபட்டு இரத்த தேவையிலே உழலலாம். இன்றைக்கு 1000 நோய்கள் நம்மை சுற்றி 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 சுழன்று கொண்டிருக்கிறது. எந்த நோய் என்று மருத்துவர்களே கண்டுபிடிக்காத நோய்கள் வந்தவுடனேயே நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய இரத்த அணுக்கள் பிளேட்லெட்ஸ் குறைந்து விடுகிறது. 2 லட்சம் இருப்பதற்கு 20,000ற்கு வந்து விடுகிறது. உடனே ரத்தம் தேவை, உடனே ரத்தம் வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். நாம் ஓடுகிறோம். நண்பர்களே, ரத்தம் எப்போது நமக்கு தேவை என்பது நமக்கு தெரியாது. அதுதான் ஒரு கவிஞன் அழகாக சொல்லுவான், தேசத்திலே பற்றுகின்ற தீ தன் சட்டையிலே பற்றுகின்றவரை எவனும் சப்தமிடுவதில்லை. தேசத்திலே பற்றுகின்ற தீ தன் சட்டையிலே பற்றுகின்றவரை எவனும் சப்தமிடுவதில்லை. அவன் வீடுதானே எரிகிறது, அவனுக்குத்தானே ரத்தம் தேவைப்படுகிறது. யாருக்கோ தேவைப்படுகிற ஒன்றுக்காக நான் ஏன் சப்தமிட வேண்டும் என்று நாம் உறங்கிக் கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, ஒரு நாள் அந்த ரத்தம், அந்த தேவை நமக்கு தேவைப்படும் என்பதனை நீங்கள் மறந்து விடாதீர்கள். சென்று கொண்டிருக்கிற வாகனம் எல்லாம் சென்றுதான் கொண்டிருக்கும் என்று நினைக்காதீர்கள். நடந்து கொண்டிருக்கிற நாமெல்லாம் நோய் இல்லாமல் வாழ்வோம் என்று நினைத்து விடாதீர்கள். இன்றைய எல்லாம் இன்றைக்கு நம்முடைய உணவுகள் எல்லாம் இன்றைக்கு விஷமாக மாறி இருக்கிறது. இந்த விஷமாக மாறி இருக்கிற உணவை தின்று கொண்டிருக்கிற நாம் எப்போது எந்த நோய்க்கு ஆள்படுவோம், எப்போது எவ்வளவு ரத்தம் தேவைப்படும் என்பது நமக்கு தெரியாது. இன்றைக்கு சராசரியாக இங்கே குறிப்பிட்டதை போன்று நமக்கு 86 லட்சம் யூனிட் ரத்தம் தேவைப்படுகிறது. ஆனால் அந்த ரத்தம் மனிதர்களிடமிருந்து, குருதி கொடையாளர்களிடமிருந்து கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு நாள் பல ஆயிரம் லட்சம் யூனிட் ரத்தத்தை நாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். வன்முறைகளின் மூலம் ஒருவருக்கொருவர் அடி வைத்து, வெட்டு வைத்து, குத்து வைத்து நம்முடைய ரத்தத்தை நாம் சிந்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒருவருக்கு ரத்தம் தேவை என்றால் 1 யூனிட் ரத்தத்தை கொடுப்பதற்கு கூட நம்முடைய மனம் ஒத்துக்கொள்ளவில்லை. அதுதான் வேதனையானது. இன்னொரு பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? ரத்தம் நம்ம வீட்டுல தேவைப்படும், ரத்தம் யாராவது தருவாங்களான்னு ஊரெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்போம். நம்ம வீட்டிலே அதே ரத்த குரூப் உள்ளவன் இருப்பான், அவன் ரத்தம் கொடுக்கவே மாட்டான். நம்ம சொந்தக்காரன் இருப்பான், அவன் கொடுக்கவே மாட்டான். வேற யார்கிட்டயாவது கிடைக்குமா, எங்க இருந்தாவது கிடைக்குமா என்கிற எண்ணம் தான் நமக்கு உருவாகிறது. நண்பர்களே, உண்மையிலேயே சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த விழிப்புணர்வு, இந்த தினத்தை இன்றைக்கு கொண்டாடுகிற நாமெல்லாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். யார் ரத்தம் கேட்டாலும் நம்மால் இயலும் என்றால், நம்முடைய ரத்தம் அவர்களுக்கு சேரும் என்றால் கொடுக்க வேண்டும் என்கிற ஆர்வம் வேண்டும். நான் இந்த ஓராண்டு காலத்திலே, கழிந்த ஆண்டு இதே தினத்திலே நான் இவர்களுடைய இந்த நிகழ்வினுடைய இரவு நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டு பேசினேன். அதற்கு பிறகு இந்த ஓராண்டில் நானே என்னுடைய நண்பர்கள், என்னுடைய மாணவர்கள், என்னுடைய தோழர்கள், எனக்கு தெரிந்தவர்களுக்கு என்று இந்த நன்கொடை, இந்த குருதி கொடையாளர், இந்த பவுண்டேஷனில் இருந்து 5-6 பேரிடமிருந்து ரத்தத்தை மற்றவர்களுக்கு நான் வாங்கி கொடுத்திருக்கிறேன் என்றால் இந்த பவுண்டேஷன் எவ்வளவு நல்ல காரியத்தை, எத்தனை உயிர்களை காப்பாற்றி இருக்கிறது என்பதனை ஆணித்தரமான சாட்சியோடு நான் இங்கே நின்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நண்பர்களே, ஏன் நாம் ரத்தம் கொடுக்க கூடாது? உண்மையிலேயே நமக்கு அந்த மனநிலை வருகிறதா, மனிதனே என்ன வருகிறதா யோசித்து பாருங்கள். ஒரு அரேபிய தொலைக்காட்சியிலே அண்மையிலே ஒரு நிகழ்ச்சியை ஒளிபரப்பினார்கள். மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான ஓட்ட போட்டி. நண்பர்களே, மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஓடுவதற்கு தயாராக இப்படி ஒரு கோடு கிழித்திருக்கிறார்கள். அந்த கோட்டிலே 12 குழந்தைகள், மனநலம் பாதித்த குழந்தைகள். நாமெல்லாம் 6 அறிவோடு முழுமையான மனநலத்தோடு இருக்கிறோம். மனநலம் பாதித்த 12 குழந்தைகள் ஓட்ட போட்டிக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். போட்டி ஆரம்பமாகிறது, ஒருவர் விசில் ஊதுகிறார். போட்டி ஆரம்பமாகிறது, 12 குழந்தைகளும் ஓடுகிறார்கள். அவர்களுடைய பாஷையில ஓடுகிறார்கள். நாம் பார்க்கும் போது அவர்கள் நடக்கிறார்கள் என்றுதான் தெரியும். ஏனென்றால் அவர்கள் மனநலம் பாதித்த குழந்தைகள். அவர்கள் ஓடுகிறார்கள். நண்பர்களே, சிறிது தூரம் ஓடிய போது அந்த மணல் திட்டிலே தடிக்கு ஒரு சிறுவன் விழுந்து விடுகிறான். ஒரு சிறுவன் விழுந்து விடுகிறான். 12 பேரில் ஒருவன் விழுந்து விடுகிறான். 11 பேர் மெதுவாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சிறிது தூரம் சென்றவுடனேயே அந்த மாணவர்கள், அந்த சிறுவர்கள் அங்குமிங்கும் பார்க்கிறார்கள். நம்மோடு 12 பேர் ஓடினார்களே, ஒருவனை காணவில்லையே என்று திரும்பி பார்க்கிறார்கள். ஒரு சிறுவன் அங்கே விழுந்து கிடக்கிறான். மனநலம் பாதித்த சிறுவன். விழுந்து கிடக்கிற சிறுவனை
அந்த 11 இளைஞர் சிறுவர்களும் நாம் என்றால் என்ன செய்வோம்? நமக்கு தான் முதல் பரிசு கிடைக்கணும், ஓடுடான்னு ஓடி இருப்போம். ஆனா அந்த 11 சிறுவர்களும், மனநலம் பாதித்த 11 சிறுவர்களும் அவர்கள் போன இடத்திலிருந்து அப்படியே திரும்பி வருகிறார்கள். விழுந்து கிடக்கிற அந்த மனநலம் பாதித்த அந்த சிறுவனை 11 பேரும் சேர்ந்து தூக்கி எழுப்புகிறார்கள், கரங்களை கோர்க்கிறார்கள். 12 பேரும் சேர்ந்து அந்த எல்லை கோட்டை கடக்கிறார்கள். நண்பர்களே, ஒரு மனநலம் பாதித்த ஒரு சிறுவனுக்கு மனநலம் பாதித்த 11 சிறுவர்கள் காட்டிய அந்த மனிதநேயத்தை கூட எல்லா மனநலத்தோடும் இருக்கக்கூடிய நாம், ஒரு உயிர் போக கிடக்கிறது, ஒரு யூனிட் ரத்தம் தாருங்கள் என்று கேட்டால் கொடுப்பதற்கு மனமில்லாத மனசாட்சியற்றவர்களாக இருக்கிறோமே என்று நாம் நொந்து வெந்து வேதனைப்பட வேண்டிய நண்பர்களே. ஏனென்றால் நம்முடைய வீட்டிலே அந்த தேவை ஏற்படுகிற போது, நமக்கு அந்த இரத்த தேவை ஏற்படுகிற போது, நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த இரத்த தேவை ஏற்படுகிற போதுதான் அதனுடைய வலியும் அதனுடைய வேதனையும் அந்த இரத்த தேவையினுடைய அந்த முக்கியத்துவமும் நமக்கு தெரியும். அதுவரைக்கும் நாம் அதை உணர்ந்து கொள்ளாமலே இருக்கிறோமே என்பதுதான் இந்த நியூ விஷன் ஃபவுண்டேஷனுடைய பெரும் வேதனையாக இருக்கிறது. விழிப்புணர்வை இந்த நாட்டிலே ஏற்படுத்த வேண்டும். 45 கிலோ எடையுள்ள அத்தனை பேரும் ரத்தம் கொடுக்கலாம் என்கிற விழிப்புணர்வு இந்த மண்ணிலே வர வேண்டும். எப்போது ரத்தம் கேட்டாலும் நாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்கிற ஒரு மனோநிலை என்றைக்கு நாம் இந்த மக்களிடையே, தமிழர்களிடையே, இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மனிதர்களிடையே உருவாகும் என்கிற ஏக்கம் தான் இந்த நியூ விஷன் ஃபவுண்டேஷனுடைய ஏக்கமாக இருக்கிறது. நண்பர்களே, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஒரு நாள் நம்முடைய உடலில் இருந்து எவ்வளவு ரத்தத்தை கொசுக்கள் குடிக்கிறது என்று தெரியுமா உங்களுக்கு? பஸ்ஸுக்கு காத்திருந்தா கொசு கடிக்குது, வீட்டுல இருந்தா கொசு கடிக்குது, சினிமா தியேட்டருக்கு போனா கொசு கடிக்குது, கடைக்கு போனா கொசு கடிக்குது, எங்க போனாலும் கொசு கடிக்கிறது. இந்த கொசு நம்முடைய உடலில் இருந்து எவ்வளவோ ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிறது நண்பர்களே. ஆனால் கொசுவுக்கு ரத்தத்தை கொடுக்கிற நீங்கள் உங்களுடைய சக மனிதனுக்கு ரத்தத்தை கொடுப்பதற்கு மறுக்கிறீர்களே, ஏன் என்று நான் கேட்கிறேன். ஏன் என்று கேட்கிறேன் நான், கொசுவுக்கு ரத்தம் கொடுக்கிற நமக்கு மனுஷனுக்கு கொடுக்க ஏன் மனசு இல்லை? வீணா கொண்டு போகுது கொசு. கொண்டு போறதோட போகுதா, 1000 நோய்களை நமக்கு தந்துகிட்டு கொசு கொண்டு போகுது ரத்தத்தை. அதுக்கு நம்ம ரத்தத்தை கொடுக்கிறோம். ஆனால் நம்முடைய ரத்தத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய நண்பனுக்கு, நம்முடைய சகோதரனுக்கு, நம்முடைய உறவினருக்கு, நம்முடைய சக ஊர் நண்பனுக்கு கொடுப்பதற்கு படிக்கிறோமே, அச்சப்படுகிறோமே, ஏனென்று நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் நண்பர்களே. அதாவது மனிதநேயம் ஒரு மனுஷனுக்கு வேணும். இதை குழந்தை பருவத்திலேயே பெற்றோர்கள் ஊட்டணும், ஆசிரியர்கள் ஊட்டணும். எவ்வளவோ ஆசிரியர்கள் இன்னைக்கு கேட்டுக்கிட்டு போறீங்க. நீங்கள் எல்லாம் உங்களுடைய பள்ளியிலே செல்லுகிற போது இன்றைக்கு தான் குருதி கொடை நன்னாள், அதனுடைய உலக நாள். எனவே நீங்கள் எல்லாம் ரத்தம் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் குழந்தைகளுக்கு தயவு செய்து சொல்லுங்கள். நான் நேற்றைக்கே என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிவிட்டேன், நீங்களும் சொல்லுங்கள். மாணவர்கள் கேட்கிறவர்கள் உங்கள் சக மாணவர்களுக்கு சொல்லுங்கள். ஏனென்றால் இன்னைக்கு மனிதனுக்கு மனிதநேயம் குறைந்து போயிருக்கிறது. விபத்திலே ஒருவன் அடிபட்டு கிடக்கிறான், அவனை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றால் காப்பாற்றலாம், உடனடியாக ரத்தம் கொடுத்தால் காப்பாற்றலாம். நாம் என்ன செய்கிறோம்? ஒருத்தன் விழுந்து கிடக்கிறான்னா அவனை தூக்குறதுக்கு நமக்கு மனசு இல்லை. கேஸ் வந்துருமா? யாராவது ஏன்னு கேட்பாங்களா? இல்ல நம்ம போற இடத்துக்கு கொஞ்சம் நேரம் பிந்தி போகுமா என்று நம்ம யோசிக்கிறோமே ஒழிய, விழுந்து கிடப்பவனை தூக்குவதற்காக எத்தனை பேர் ஓடி போகிறீர்கள்? அவனை மருத்துவமனையிலே சேர்ப்பதற்காக எத்தனை பேர் ஓடி போகிறீர்கள்? அங்கேயே நின்று அவனுக்கு ரத்தம் தேவைப்பட்டால் கொடுப்பதற்காக எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம் என்கிற கேள்வியை எழுப்பி பார்ப்போம். அண்மையில தக்கலை பக்கம் பாருங்க, அந்த கோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல கொஞ்சம் வாத்து கூட்டம் எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியாது. வாத்துகள் கூட்டம் அப்படியே வந்துட்டு இருந்துச்சு. அங்கிருந்து வந்த ஒரு வாகனம் அடிச்சிருச்சு. அதுல ஒரு 3-4 வாத்து அந்த இடத்துல செத்து போச்சு. வாத்து 3-4 செத்து போச்சு. வந்தது ஒரு 10 வாத்து இருக்கும். இந்த வாத்துகள் எல்லாம் அந்த சைடு போச்சுது. நான் நினைச்சேன் மிச்ச வாத்துகள் எல்லாம் இந்த மனிதர்களை போல் ஓடி போவார்கள் என்று நினைத்தேன் நண்பர்களே. ஆனால் 3 வாத்துகள் செத்து கிடக்கிறது. மிச்சம் இருந்த 7 வாத்துகளும்
அந்த இடத்தை விட்டு அசையவில்லை, அந்த இடத்தை விட்டு ஓடவில்லை. 7 வாத்துகளும் இறந்து போன அந்த 3 வாத்துகளை சுத்தி நின்று கொண்டு அவை கண்ணீர் விட்டன. கருணை உள்ளம் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அவை விட்ட கண்ணீர் கண்ணுக்கு தெரியும் நண்பர்களே, எல்லோருக்கும் தெரியாது. 7 வாத்துகளும் சுமார் 1.5 மணி நேரம் அந்த இடத்தை விட்டு நகரவில்லை. வாகனங்கள் அப்படியே அங்கே இங்கே நின்று கொண்டிருக்கிறது. கடைசியில் இறந்து போன வாத்துகளையும் மற்ற வாத்துகளையும் அந்த இடத்திலிருந்து தூக்கி ஒவ்வொருவராக மாற்றிய பிறகுதான் அந்த வாத்துகள் அதற்கு பிறகும் நகர்ந்து போகாமல் இறந்து போன வாத்துகளை எங்கே ஒதுக்கி போட்டார்களோ அந்த இடத்திலே சுற்றி சுற்றி நின்று கொண்டிருக்கின்றன. இந்த எண்ணம் மனிதர்களுக்கு இருக்கிறதா? சாதாரணமாக ஒரு பறவை இனத்திற்கு, ஒரு கோழி இனத்திற்கு இருக்கிற மனிதநேய உணர்வு, அந்த நேய உணர்வு இன்றைக்கு மனிதர்களாகிய நமக்கு இருக்கிறதா என்று ஒரு கேள்வியை நாம் எழுப்பி பார்க்க வேண்டும். நண்பர்களே, இந்த நல்ல நேரத்திலே, இந்த காலை நேரத்திலே இவர்கள் நடத்துகிற இந்த பவனி வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றி பெறுகிற இந்த விழிப்புணர்வு பேரணி இந்த சமூகத்திலே, குறிப்பாக இங்கிருந்து துவங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இந்த பேரணி தொடர்கிறது. இந்த நண்பர்கள் ஏற்படுத்துகிற விழிப்புணர்வு இந்த மாவட்டம் முழுவதும் பரவட்டும். இந்த மாவட்டம் முழுதும் பரவி ரத்தம் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு உருவாகட்டும். நீங்க நினைக்கலாம், ஒருவேளை நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தை அவ்வளோ உறிஞ்சு எடுத்து போடுவானே டாக்டர், அவ்வளோத்தையும் கொண்டு போயிடுவானே, அதுக்கப்புறம் நடந்து திரிகிறது எப்படி அப்படின்னு யோசிக்கலாம். நான் கூட ரத்தம் கொடுக்கணும்னு 1-2 என் நண்பர்கள் சொன்னாங்க. ரத்தம் கொடுத்தா இந்த உடம்ப வச்சுக்கிட்டு ரத்தம் கொடுத்தா என்னடா ஆவேன்னாங்க. என்ன ஆவேன்? ஒண்ணு ஆவிய செல்கள் அழிச்சு போகும், டெட் செல்கள் சொல்லுவோம், அழிச்சு போகும். வெள்ளை அணுக்களும் சிவப்பு அணுக்களும் அழிச்சு போகுது. அழித்து போகக்கூடிய அந்த வெள்ளை அணுக்களையும் சிவப்பு அணுக்களையும் தான் நம்ம தானமா கொடுக்கிறோமே ஒழிய நம்ம உடம்புல இருந்து எதுவும் போகல. அழிச்சு போகக்கூடிய, அது இல்லாமல் போகக்கூடிய அந்த ரத்தத்தை தான் நம்ம கொடுக்கிறோம். நம்ம ஊர்ல எல்லாம் முன்னால சொல்லுவாங்க, பிறருக்கு கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய பழைய முதியோர்கள், இப்ப உள்ளவங்களுக்கு அந்த பழமொழியே மறந்து போயிருக்கும். இறக்கிய கிணறு தான் ஊரும்பாங்க. எந்த கிணறை இறைக்கிறோமோ அந்த கிணறு ஊரும். நண்பர்களே, இறைக்கிற கிணறு ஊரும் என்று சொன்னால் எந்த உடம்பில் இருந்து ரத்தம் கொடுக்கிறோமோ அந்த உடம்பில் புதிய ரத்தம் உருவாகும். நல்ல ஆரோக்கியமான சுறுசுறுப்பான மனிதர்களாக அவர்கள் இருப்பார்கள். ரத்தம் கொடுத்து பாருங்க, அடுத்த நாள்ல இருந்து சுறுசுறுப்பு கூடும். ஏன்னா புதிய ரத்தம் நம்முடைய உடம்பிலே உருவாகிறது. அழிந்து போகக்கூடிய டெட் செல்களை குறிப்பிட்ட நேரத்திலே அழிவதற்கு முன்னால் நாம் கொடுத்து விட்டால் புதிய ரத்தம் உடனே உருவாகிறது. நாம் புத்துணர்ச்சி பெற்றவர்களாக உடனே மாறுகிறோம். எனவே ரத்தம் கொடுங்க, யாருக்கும் வேண்டாம். இந்த உலகம் எப்படியும் போகட்டும், எப்படியும் வாழட்டும் என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் நாளை நம்மை காப்பாற்றுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். ஒரு அழகான ஒரு கவிதை உண்டு. அவர்கள் முதலில் யூதர்களை தேடி வந்தார்கள். நான் வருத்தப்படவில்லை, காரணம் நான் யூதன் அல்ல. அதற்கு பிறகு அவர்கள் கம்யூனிஸ்டுகளை தேடி வந்தார்கள். நான் வருத்தப்படவில்லை, காரணம் நான் கம்யூனிஸ்ட் அல்ல. அப்புறம் அவர்கள் கிறிஸ்தவர்களை தேடி வந்தார்கள். நான் வருத்தப்படவில்லை, காரணம் நான் கிறிஸ்தவன் அல்ல. அப்புறம் அவர்கள் இஸ்லாமியர்களை தேடி வந்தார்கள். நான் வருத்தப்படவில்லை, காரணம் நான் இஸ்லாமியன் அல்ல. கடைசியில் அவர்கள் என்னை தேடி வந்தார்கள். கடைசியில் அவர்கள் என்னை தேடி வந்தார்கள். அப்போது என்னை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லாமல் இருந்தார்கள் என்று ஒரு வெளிநாட்டு ஜெர்மனிய கவிதை உண்ட நண்பர்களே, அந்த கவிதையைத்தான் இன்றைக்கு நான் முத்தாய்ப்பாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர்களை காப்பாற்றுவதற்கு நான் யார்? அவனுக்கு ரத்தம் கொடுப்பதற்கு நான் யார்? இவனுக்கு ரத்தம் கொடுப்பதற்கு நான் யார் என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் நாளை நமக்கு ரத்தம் தருவதற்கு, நமக்கு தானம் தருவதற்கு, நம்மை காப்பாற்றுவதற்கு, விழுந்து கிடக்கிற நம்மை தூக்குவதற்கு இந்த உலகத்தில் எந்த மனிதனும் வரமாட்டான். எனவே நாளை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையினுடைய சாறுகளை, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஏதோ ஒன்றை மற்றவர்களுக்காக தானம் செய்வோம். ஒன்றே ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, நான் 5 ஆண்டுகள் நாகாலாந்திலே ஆசிரியர் பணி செய்தேன். நாகாலாந்து என்றால் உங்களுக்கு தெரியும், இந்தியாவினுடைய கடைக்கோடியிலே இருக்கிறது. நம்முடைய எல்லை நாடு நாகாலாந்து. அந்த நாகாலாந்திலே தான் 2வது உலகப் போர், ஹிட்லர் நடத்திய 2வது உலகப் போர் நிறைவடைந்த பகுதி. அங்கே ஒரு மிகப்பெரிய வார் சிமெட்ரி இருக்கிறது.
பல லட்சம் பேர் செத்து போறவர்களுடைய கல்லறைகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களுடைய கல்லறை, இந்துக்களுடைய கல்லறை, சீக்கியர்களுடைய கல்லறை, எல்லா கல்லறைகளும், இஸ்லாமியர்களுடைய கல்லறைகள், இன்று கல்லறைகள் எல்லாம் அங்கே லட்சக்கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் வார் சிமெட்ரி. அந்த சிமெட்ரியிலே முகம் தெரியாமல் செத்து போறவர்கள், யார் என்று தெரியாமல் செத்து போறவர்கள், யுத்தத்திலே செத்து போறவர்கள் பல்லாயிரம் பேரை பெயர் குறிப்பிட முடியாமல், யார் என்று தெரியாமல் ஒரே இடத்திலே புதைத்திருக்கிறார்கள். புதைத்தது பெரிய விஷயம் இல்லை நண்பர்களே. அந்த புதைத்த இடத்திலே ஒரு வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆங்கிலத்திலே. என்ன தெரியுமா? when you go home tell them of us, for your tomorrow we gave our today, for your tomorrow we gave our today. உங்களுடைய நாளைய பொழுதிற்காக, உங்களுடைய நாளைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக எங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு அர்ப்பணித்திருக்கிறோம், எங்களுடைய உயிரை தானம் செய்திருக்கிறோம் என்று அந்த ராணுவ வீரர்கள் கூறுவதாக ஒரு கவிதை வரி எங்கே இருக்கிறது. நண்பர்களே, அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாளைய சமூகம் வாழ்வதற்காக, நம்முடைய நாளைய சமூகம், நம்முடைய தலைமுறை, நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பேரப்பிள்ளைகள் வாழ்வதற்காக, வளர்வதற்காக இந்த மண் மனிதநேயம் உள்ள மண்ணாக மிளிரட்டும். மனிதநேயம் உள்ள மண்ணாக மிளிர்வதற்கு இரத்த தானம் செய்வோம், இரத்த ஈகம் செய்வோம். பிறர் எப்போது ரத்தம் கேட்டாலும் நம்மால் இயலும் என்றால் கொடுக்கிற மனம் நாம் உடையவர்களாக இருப்போம். கொடுப்பதில் தான் அதிக மகிழ்ச்சி இருக்கிறது. இன்னொரு உயிரை காப்பாற்றுவதில் தான் மனித பிறப்பினுடைய அர்த்தம் இருக்கிறது நண்பர்களே. எனவே நாம் உணர்ந்து கொள்வோம், நாம் விழிப்புணர்வு அடைவோம். இந்த விழிப்புணர்வை இந்த தேசமெங்கும் எடுத்து செல்வோம். நம்முடைய மாணவ குழந்தைகளுக்கு, நம்முடைய வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு குருதியினுடைய தேவையை குருதி கொடுக்க வேண்டும், கொடை செய்ய வேண்டும் என்கிற பண்பை தமிழர்களாகிய நாம் உருவாக்குவோம். இந்த விழிப்புணர்வு பேரணி வெற்றியுவேல் வெற்றி பெறட்டும். இந்த நியூ ஃபவுண்டேஷன், இந்த மக்கள் இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிற இரத்த குருதி கொடையால் இந்த உலகம், இந்த இளைஞர்கள் வாழட்டும், வளரட்டும் என்று கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி இந்த நிகழ்வை மிகுந்த மகிழ்ச்சியோடும் மிகுந்த நம்பிக்கையோடும் துவங்கி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.